ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டைப் 6 பட்டர்ஃப்ளை கான்செப்ட் பார்க்குறோம். இன்னும் 5 டைப் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளை கான்செப்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ், ஏதோ ஒரு விலை இருக்கும், மேபி 100 வச்சுக்கோமே. அதை வந்து ஒரு டைம் விற்கக்குள்ள ஒரு 120 எனக்கு லாபம் கிடைக்குது, இன்னொரு டைம் விற்கக்குள்ள எனக்கு 80 தான் நான் விற்றேன், அப்போ லாஸ். ஸோ அப்போ இதுனா இது ப்ராஃபிட்ல, இது லாஸ்ட்ல சேல் பண்ணேன். அப்போ இதுக்குள்ள உள்ள வித்தியாசத்தை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எப்படின்னா இந்த மாடல் இப்படி வரும். ஸோ பார்க்கறதுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். சம் போட போட உங்களுக்கு தெரியும். First question போயிடலாம். The profit made on an item sold for 2200 is equal to loss incurred when it is sold for 1800. ஏதோ ஒரு பொருள்ப்பா, அது என்னன்னு நமக்கு தெரியல. அந்த பொருளை நான் விற்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் விற்கக்குள்ள எனக்கு வந்து ப்ராஃபிட் 2200 டோட்டலா விற்கக்குள்ள ப்ராஃபிட்டோட எனக்கு 2200. இன்னொரு டைம் நான் விற்கக்குள்ள எனக்கு லாஸ்ப்பா, 1800 விற்கிறேன், லாஸ்ப்பா. எனக்கு 2200 வித்தம் ப்ராஃபிட், 2200 வித்தம் ப்ராஃபிட். அப்படின்னா இது காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து 2200 விற்றேன். இது என்னதாப்பா? செல்லிங் ப்ரைஸ் 1. இப்போ இன்னொன்று வந்து 1800 விற்றேன், இது செல்லிங் ப்ரைஸ் 2. இங்கே விற்கக்குள்ள ப்ராஃபிட்டு, இங்கே விற்கக்குள்ள லாஸ். ஓகேவா? டன்னா? ஓகே. இந்த 2200க்கும் 1800க்கும் ரேஷியோ எடுத்துருங்க, டிவைட் பண்ணுங்க. அப்படின்னா வரும் 11:9 வரும். ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறவன் என்னது? ப்ராஃபிட், கீழே இருக்கிறவன் லாஸ். ஏன்னா வித் ப்ராஃபிட் வித் லாஸ் இருக்குல்ல. அப்போ இவனுக்குள்ள வித் டிஃப்ரென்ஸ் என்னது? 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டிவைட் போட்டு பண்ணாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2200க்கும் 1800க்கும் இல்ல வித்தியாசமே 2 பார்ட்னு அர்த்தம். ஆனா நம்பர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்கு? 2200க்கும் 1800க்கும் எத்தனை? 400 இருக்கு. கரெக்டா? 2200க்கும் 1800க்கும் 400 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரேஷியோவை பார்க்கல 2 பார்ட். அப்ப நம்ம எழுதிருமா? அந்த 2 பார்ட் தான் 400. அப்போ ஒரு பார்ட் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் ஒரு பார்ட்? 2 பார்ட்னு இருக்கா அப்படின்னா என்னது? இங்க ஒரு பார்ட், இங்க ஒரு பார்ட்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம ஏதோ ஒரு பார்ட் இதை கண்டுபிடிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுன்றதுனால அப்ப நம்ம ஒன்னே போட்டலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்கல்ல. அப்ப 1 எவ்வளோ அடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 200. அப்ப இது இது ஒன்னாவா இருக்கலாம், ப்ராஃபிட்டாவும் இருக்கலாம், லாஸாவும் இருக்கலாம். நீ லாஸ்ல வச்சு போட்ட அப்படின்னா 1800 200 லாஸ் பண்ணும்போது அப்ப 2000 வந்திருக்கும் காஸ்ட் ப்ரைஸ். அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? 2000. கரெக்டா? சப்போஸ் நீ ப்ராஃபிட் கூட கம்பேர் பண்றேன்னா வித் ப்ராஃபிட் தான் இது. அந்த ஒரு யூனிட் தான் வந்து 200. அந்த ஒரு யூனிட் தான் வந்து 200. அது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்ப நீ ப்ராஃபிட் கூட வச்சு கம்பேர் பண்ணக்குள்ள 2200 போது அப்ப 2200 மைனஸ் ப்ராஃபிட் போட்டுடணும். அப்பதானே காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்டா. அப்ப செல்லிங் ப்ரைஸ் என்னது? 2200, ப்ராஃபிட் எத்தனை? 200. ஓகேவா? அப்ப என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் 2000 வரும். கரெக்டா? இப்ப நீ லாஸ்ட் வைக்கக்குள்ள என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் ஃபார்ம்ல என்னது? லாஸ்ட் வந்து செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வரும். அப்ப லாஸ்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வருமா? இப்போ இங்க என்னது லாஸ்? சாரி தப்பா போறோம். லாஸ்ட் ஃபார்ம்ல என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் தானே வேணும். அப்ப இந்த சைடு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டுனா எல் பிளஸ் எஸ்பி சிபின்னு வருமா? அப்ப லாஸ்ட் என்னது? 1800. அதே எதுங்க? சாரி லாஸ்ட் என்னது? 200 பிளஸ் எஸ்பி என்னது? 1800. அப்ப என்னது? 2000. ஓகேவா? அப்ப 2000 தான். அப்ப அந்த பொருள் 2000 வந்திருக்கும். நான் அதை 200 ஏற்றி விற்கக்குள்ள 2800. 200 கம்மி பண்ணி விற்கக்குள்ள 1800. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சா? அப்ப இது என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்லை, ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ எத்தியா பாட்டு கண்டுபிடி, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடி. அந்த ஒரு யூனிட் உனக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதோட டிஃபரன்ஸ் 2. சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா இங்க 2 இங்க 2ன்னு அர்த்தம். 6 இருந்துச்சுன்னா இங்க 3 இங்க 3ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ அப்படியே இப்போ சிம்பிளா போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வாட் வில் பி த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த ஐட்டம் இஸ் சோல்டு ஃபார் 2050? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா இப்போ 2000. இப்போ அவன் 2050 தானே செல்லிங் ப்ரைஸ் இப்போ விற்கிறான். அது ப்ராஃபிட்டா லாஸா? நீங்களே சொல்லுங்க. 50 எக்ஸ்ட்ரா அப்போ ப்ராஃபிட். அப்போ ஆப்ஷன் பாருங்க, இவன் கிடையாது இவன் கிடையாது, தூக்கிடலாமா? ஓகே டன். எவ்வளோ லாபம்? 50. ப்ராஃபிட் எவ்வளோ? 50. பர்சன்டேஜ்ல மாற்றணும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. கரெக்டா? இப்போ ப்ராஃபிட் என்னது? 50. காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 2000 இன்டூ 100. ஓகே, 0க்கு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். அப்போ 2.5%. அப்போ 2.5%. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரிங்களா? எப்படி புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, அதுக்கான வித்தியாசம் பார்க்குறோம், ரேஷியோ கண்டுபிடிச்சி பார்ட் பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம்.
ஸோ அந்த ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா? இஸ் ஈக்குவல்னு குடுத்துட்டான். அப்ப ப்ராஃபிட்டும் லாஸும் ஒரே நம்பரா தான் இருக்கும். 200னா 200 தான். 300னா 300 தான். சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The profit obtained by a vendor on selling goods at 3200. அப்ப 3200 இருக்கக்கூடிய ப்ராஃபிட் is equal to 7/5 of the profit obtained by selling the same goods at 3000. அப்பயும் இருக்கக்குள்ள ப்ராஃபிட். அப்ப இது எப்படி? காஸ்ட் பிரைஸ், இங்க ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கும், இங்க ஒரு செல்லிங் பிரைஸ், ரெண்டுமே ப்ராஃபிட். ஏதோ ஒரு குட்ஸுப்பா 3200 இருக்கக்குள்ளயும் ப்ராஃபிட் தான். 7/5 ஆஃப் 3000 இருக்கக்குள்ளயும் ப்ராஃபிட் தான். அப்ப என்னது? ரெண்டுமே ஈக்குவல்ட்டான். சரி, ஓகே. இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் மாதிரி எழுதுமா? அதாவது செல்லிங் குட்ஸ் அட் 3200 இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சா 7/5. 7/5 ஆஃப் என்னது? மல்டிபிளா ப்ராஃபிட் அப்டன் பை செல்லிங் சேம் குட்ஸ் அட் 3000. அப்ப என்னது? 3000. இப்ப நம்ம இந்த 3200 3000 தான் வந்து விற்காங்க. கரெக்டா? அப்ப இங்க என்ன வரணும்? 3000 வந்திருக்கும், இங்க 3200 வந்திருக்கும். ஏன்னா சின்னது வந்து பெருசு போகும். சின்னது வந்து பெருசு போட்டாச்சா? இப்ப நமக்கு இதுக்கான ரேஷியோ வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப 3200 டிவைட் பை 3000 மட்டும் நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். அவன் செல்லிங் பிரைஸ்ல, அதனால எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம எஸ்பியா கொடுக்கல, நம்பர் வந்து கேன்சல் பண்ணல, இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்ப இஸ் ஈக்குவல் டு 7/5 வரும். கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 3200க்கு 7, 3000க்கு 5 முடிஞ்சிச்சா? அப்ப இங்க 3000க்கு 5க்குதா? அப்படின்னா என்னது? இங்க 5 ஏறி இருக்குன்னு அர்த்தம். 3200 ஏறுக்குதா? 7க்குதா? அப்ப இங்க 7 ஏறி இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணோம்? இதை சிம்பிளிஃபையே பண்ணல, அப்படியே வச்சு ரேஷியோ வச்சுட்டேன். ரேஷியோ என்ன பண்ணிட்டேன்? அப்படியே கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணியாச்சு. இங்க 7, இங்க 3200க்கு 7, அப்ப இங்க 7 ஏறி இருக்கு. 3000க்கு 5, அப்ப 5 ஏறி இருக்கு. 5 பாட்டு ஏறி இருக்குன்னு அர்த்தம். 5 பகுதி. ஓகே. அப்ப இந்த 5க்கும் 7க்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? 2. கரெக்டா? அப்ப இந்த 3000க்கும் 200க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 200. அப்ப என்னது? அந்த 2 தான் 200. ஓகே, அந்த 2 தான் 200. இப்ப நமக்கு என்ன வேணும்? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த குட்ஸ்? காஸ்ட் பிரைஸ் எதுப்பா இதுல? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு யூனிட் கண்டுபிடிச்சுப்போம். 1 எவ்வளோ? எக்ஸ். அப்ப எக்ஸ் என்னது? 100. எக்ஸ் என்னது? 100. ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. இது வந்து என்னது? ஒரு யூனிட். இது என்னது? ஒரு யூனிட். நல்லா கவனிங்க. நம்ம SP1 நமக்கு தெரியும். எவ்வளோ? 3000 ரூபாய் வித் ப்ராஃபிட்டோட. அப்ப நமக்கு என்ன கேட்கறாங்க? காஸ்ட் பிரைஸ் கேட்கறாங்க. அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? SP மைனஸ் சிபி. அப்ப சிபி என்னது? சிபி என்ன வரும்? SP மைனஸ் பி. ஓகேவா? இப்ப நமக்கு செல்லிங் பிரைஸ் தெரியும். செல்லிங் பிரைஸ் என்னது? 3000. அப்ப ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பான்? ஒண்ணும் கிடையாது. ப்ராஃபிட் என்னது? 5 தானே? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 5 பகுதி ஏறி இருக்கு. அப்ப என்னது? அப்ப 5 1 வந்து 100 ரூபாய். அப்ப 5 எவ்வளோ? 500 ரூபாய். அப்ப என்னது? ப்ராஃபிட் என்னது? 500 ரூபாய். கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 2500. சிம்பிளா முடிஞ்சிச்சா? நான் என்ன பண்ணேன்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு விலையை கொடுத்துருந்தாங்க. 3000 ரூபாய்க்கு விற்றேன். அதுக்கப்புறம் 3200 ரூபாய்க்கு விற்றேன். ரெண்டுமே எனக்கு லாபம். 5/7 சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3000க்கு 5 அப்படின்னா என்னது? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 5 பகுதி ஏறி இருக்கு. இப்போ சப்போஸ் காஸ்ட் பிரைஸ் 100 ரூபானா 5 மடங்கு 500ன்னு ஏறி இருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இவன் 7, இவனுக்குள்ள வித்தியாசத்தை வச்சு ஈக்குவேட் பண்ணேன். ஈக்குவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா SP1 நமக்கு தெரியும். ஏன்னா SP2 நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஏன்னா SP2னா 700 மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலும் அதுக்கும் அதான் ஆன்சர். ஏன்னா 3200 அப்படின்னா அது -700, அதுக்கும் அது 2500 தான் வந்துருக்கும். ஏன்னா 2 காஸ்ட் பிரைஸும் ஒன்று தான். புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணா முடிச்சிடலாம். இதை நம்ம வேற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரவி செல்ஸ் லேப்டாப் பேக் டு ரீதா ஃபார் 1920. அப்ப ரவி இருக்கிறான். ரவி தான் வந்து இங்க தான் வந்து காஸ்டா இருப்பான். ஓகேவா? அவன் வந்து ரீதான்ற ஒருத்தவங்கள்ட்ட பேக்கை செல் பண்றாங்க. இவங்க செல்லிங் ப்ரைஸ் 1, எவ்வளோக்கு வேணும்னா 1920 ரூபாய்க்கு. அண்ட் இ செல்ஸ் அனதர் லேப்டாப் பேக் டு வினைக்கு பேக் வைக்கிறாங்க. அது செல்லிங் ப்ரைஸ் 2 இருக்கும். அது எவ்வளோ? 1280 ரூபாய். ஓகேவா? த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஏர்ன்ட் இன் செல்லிங் த லேப்டாப் பேக் ஆஃப் ரீதா. அப்போ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் த லேப்டாப் பேக் டு வினை லாஸ் ஆகும். அப்போ இவனுக்கு தான் லாஸ். ஓகே. ஸோ அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ரவி செல் த லேப்டாப் பேக் டு மேக் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 25%? அப்போ முதல் நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். ஓகேவா?
இந்த சம்மு நம்ம ஹாஹா ஓன்னுலாம் யோசிக்க தேவையில்ல, சிம்பிள். இதுவும் அது ஈக்குவல்ட்டான். இதுல விற்கக்குள்ள ப்ராஃபிட்னு சொல்லிட்டான், இதை விற்கக்குள்ள லாஸ்ன்னு சொல்லிட்டான். ரெண்டுமே ஈக்குவல்ட்டான். அப்ப ரெண்டுமே ஈக்குவல்னா என்னப்பா? அப்ப இங்க ஏதோ ஒரு அமௌண்ட் இந்த 1920க்கும் 1280க்கும் நடுவுல ஒரு அமௌண்ட் இங்க இருக்க போகுது. சப்போஸ் ஒரு 1500ன்னு வச்சுப்போமே. அதுல இருந்து 420, இதுல இருந்து 280ன்னு ஏறி இருக்கும். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இங்கேயும் ஈக்குவலா தான் ஏறி இருக்கும், இங்கேயும் ஈக்குவலா தான் ஏறி இருக்கும். சப்போஸ் இங்க 300 அப்படின்னா இங்கேயும் 300. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஏறி இருக்க போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்மார்ட் அப்ரோச், ஆவரேஜ். 2 நம்பருக்கு ஆவரேஜ் என்னதுப்பா? 2 நம்பருக்கு ஆவரேஜ் என்னது? இப்போ 1க்கும் 2க்கும் நீ ஆவரேஜ் எடுத்தா எப்படி போடுவ? 3/2. அப்படின்னா என்னது? இது 2 நம்பருக்கு நடுவுல இருக்கிறது தான் வரப்போகுது. இப்ப 1, 2, 3 இதுக்கு ஆவரேஜ் எடுங்க. 3, 6. 6 டிவைடட் பை 3 2 தான் வரப்போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவரேஜ்னா 2 சென்டர் தான் எப்பயுமே. ஏதோ ஒரு 2 நம்பர் சென்டர். இப்ப 1, 2, 3, 4 ஆவரேஜ் எடுங்க பாப்போம். 1, 3, 6, 10. 10/4 2.5. அப்ப இதுக்கும் நடுவில் தானே 2 இருக்குது. அதான் ஆவரேஜ். ஆவரேஜ்னால சென்டர். அந்த கான்செப்ட் இங்க எடுத்துன்னு வரலாம். இந்த கான்செப்ட் அந்த கான்செப்டை இங்க எடுத்துன்னு வரலாம். எப்படி? 1920, 1280 ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இதோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. அப்ப 1920 பிளஸ் 1280 கூட்டுங்க. 0, 2 8 10, 10 12, 3200. இதை வந்து டிவைட் பை 2 போடுங்க. ஏன்னா 2 பேர் தானே இருக்கிறாங்க. எத்தனை இருக்கும் அதை பண்ணணும். 3 இருந்தா 3, 4 இருந்தா 4. போட்டா 1600. அப்ப என்னது? எக்ஸ் வந்து 1600. இப்ப பாப்போமா கரெக்டா வருதானு? இதுல இருந்து எவ்வளவுப்பா கம்மி? 20, 220, 320. 320 கம்மியாயிருக்கு. இதுல இருந்து பிளஸ் 320. அப்படின்னா என்னது? இது ரெண்டுமே ஈக்குவல். ப்ராஃபிட்டும் லாஸ் ஈக்குவல் வந்துச்சா? ஸோ அப்போ இங்க ஆவரேஜ் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. பர்சன்டேஜை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஆவரேஜை பண்றோம். அதான் ஒரு மேக்ஸை ஒரு மெத்தட்ல மட்டும் போட முடியும்னு கிடையவே கிடையாது. எல்லா மெத்தட்லயும் நம்ம போடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க? 25% அட் வாட் பிரைஸ் ஷுட் இ செல்லுன்ட்டான். அப்ப விற்கக்குள்ள என்னது? அப்ப அந்த 100% ஆட் பண்ணிக்கணும். அப்ப 25% லாபம் வரணும். அப்ப 100 பிளஸ் 25 125%. அப்ப 1600 இன்டூ 125% எப்படி எல்லாம்? 5/4. இதை அடிச்சா அப்படின்னா 400. அப்ப என்னது? 2000 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த சம்பளம் என்ன கத்துக்கிட்டீங்க? ஆவரேஜ். அப்ப ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்ப ஷியோரா வந்து இந்த ரீதாவும் சரி வினையும் சரி 2 பேருக்கும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் லாஸ் சேமா இருக்க போகுது. ப்ராஃபிட் சேம்னா லாஸும் சேம் தான். அப்ப என்ன கொஞ்சம் லைட்டா யோசிச்சாலே ஆவரேஜ்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம போட்டு அடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்ப இங்க ஆவரேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆவரேஜ் யூஸ் பண்ணலான்ட்டு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. The profit obtained by selling an article for 86 is twice the loss obtained by selling the same article for 53. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஆர்டிகல் 86 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது செல்லிங் ப்ரைஸ் 1. இன்னொன்று 53 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது செல்லிங் ப்ரைஸ் 2. அதாவது செல்லிங் அன் ஆர்டிகல் ஃபார் 86 இது வந்து 86 இஸ் ட்வைஸ். அப்போ என்னது? 86 இஸ்னா ஈக்குவல் டு ட்வைஸ்னா 2, ட்வைஸ் த லாஸ் ஆஃப் அப்டைன் பை சேம் ஆர்டிகல் 53. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுப்போம். அப்போ எடுத்துட்டு வந்துட்டுனா 2/1 இருக்குமா? அப்போ 86க்கு 2, 53க்கு 1. அப்போ 86க்கு என்னது? 2 போட்டுருங்க, 53க்கு 1. அப்போ இங்க ஒரு பார்ட்டு, இங்க 2 பார்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த 53க்கும் இந்த 86க்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை? 33. நம்ம போன சம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க சேமா இருந்திருக்கும், இங்க சேமா இருந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். அப்ப என்ன பண்ணோம்? அது சேமான்றதுனால நம்ம ஒண்ணுன்னு கணக்கு வச்சு போட்டோம். ஏன்னா ரெண்டுமே சேம் தான், ஈக்குவல். அப்போ ஒரு வேல்யூ வச்சு போட்டாலே இன்னொரு வேல்யூ தான் இருக்க போகுது. அப்ப இங்க டிஃப்ரெண்ட். அப்ப என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்ப இந்த 3 பார்ட்டோட டிஃபரன்ஸ் தான் அது இந்த 33. அப்ப 3 தான் 33. அப்ப 1 எவ்வளோ? அடிச்சோம் அப்படின்னா 11. அப்ப வந்து ஒரு யூனிட் வந்து 11. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ் என்னது? கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. 1 நமக்கு வந்து இந்த ஒரு யூனிட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. எவ்வளோ? 11. அப்ப இது என்னது? 22. அப்ப 1 என்னது? 86ல இருந்து 22 மைனஸ் பண்ணிடணும்.
86லேருந்து 22 மைனஸ் பண்ணா என்னது? 64. அப்ப இங்க 64 வந்திருக்கும். அப்படி இல்லன்னா 53லேருந்து 11 ஆட் பண்ணிடணும். ஏன்னா இங்க வந்து லாஸ் தானே. இங்க ப்ராஃபிட். லாஸ் பண்ணும்போது இப்ப ஆட் பண்ணிடணும். அப்ப 11 4 64. அப்ப என்னது? 64 இருந்தா தான் ரூ. 11 நான் லாஸ்ட்ல வைக்கக்குள்ள ரூ. 53. இது வந்து ரூ. 22 நான் ப்ராஃபிட் வைக்கக்குள்ள ரூ. 86. ஸோ ஆன்சர் இஸ் 64. புரியுதுங்களா? ஸோ இங்க அந்த ஒரு கான்செப்ட் மட்டும். இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. 1 1ன்றதுனால நம்ம வந்து அந்த 1க்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சோம். அப்பன்னா என்ன? இங்கே 200 இங்கே 200ன்னு வந்துச்சு. ஓகேவா? ஆனா இங்க கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். இங்க வந்து 1 பார்ட், இங்க 2 பார்ட். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப 3 பார்ட் தான் இந்த வித்தியாசம் 33ன்னு ஈக்குவேட் பண்ணிருந்தா 1 பார்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க அந்த 1 பார்ட் இங்கேயே யோசிக்காம பாருங்க. இந்த 1 பார்ட் தான் வந்து 11 அப்படின்னா, அப்படின்னா என்னது? இங்க இருந்து கன்ஃபார்ம் ரூ. 11 லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ரூ. 64 வந்திருக்கும். சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்றது. The percentage profit earned by selling an article for 2200. அப்போ ஒரு ஆர்டிகல் வந்து செல் பண்றாங்க 2100. அப்போ இங்க காஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும். இன்னொரு ஆர்டிகல் வந்து இங்க என்ன ப்ராஃபிட், இன்னொரு ஆர்டிகல் செல் பண்ணக்குள்ள 1460. இது வந்து லாஸ். அப்ப என்னப்பா, இந்த சம்மன் ஆல்ரெடி போட்டேனே. இப்போ இவனுக்கு ஆவரேஜ் எடுத்தா சிபி கண்டுபிடிச்சிடலாம். அந்த சிபில இருந்து 20% ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இது ஹோம்ஒர்க் போட்டுருங்க. சரிங்களா? இதை பாருங்க. இந்த இதே சம்மு தான். சேம் மாடல் ஹோம்ஒர்க் போடுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க இது ஹோம்ஒர்க் போட்டால் தான் உங்களுக்கும் ஞாபகம் வரும். ஓகே, அப்ப 2 இருக்குது. இது ஆவரேஜ் எடுத்தா காஸ்ட் ப்ரைஸ் வர போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே. பை செல்லிங் a watch for 1600, a person gets profit. அப்ப செல்லிங் பிரைஸ் 1, இது வந்து ப்ராஃபிட் 1600 இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் இதுவும் ஈக்குவல். the person wants to get a profit of 20%. ஓகே. லாஸ் வந்து எத்தனை? லாஸ் வந்து 1400. அப்ப என்னது? இதுவும் ஆவரேஜ் வச்சு போடலாம். ஹோம்ஒர்க் போடுங்க. சேம் மாடல் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட். By selling an article for 1170, Eliza suffers as much as loss. She would have gained by selling it at a profit of 22%. அப்ப as much as loss நான் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்ப 1170 விற்கிறாங்க. விற்கக்குள்ள ஏதோ ஒரு லாஸ் ஆகும் அவங்களுக்கு. 1170 விற்கக்குள்ள என்னாவது லாஸ். She would have gained by selling it at a profit of 22%. If she sell it for 1450, then a profit or loss percentage is. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவது எலிசா வந்து ஒரு பொருள் 1170 விற்கிறாங்கப்பா. is suffer loss as she would have gained by selling it at a profit of 22%. அப்ப லாஸ் 22%, ப்ராஃபிட்டும் 22%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் 22% அவங்க எவ்வளவு வாங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு நிகரா லாஸை சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா இது 1170 விற்கக்குள்ள அவங்களுக்கு லாஸ் 22%. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் ஷீ செல் இட் ஃபார் 1450, அப்படி 1450 வித்தா உங்களுக்கு என்னது? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டான்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இவங்க எவ்வளோக்கு வித்தாங்க நம்ம பார்க்கணும். எத்தனை பர்சன்டேஜ்னு. அப்ப இந்த 22% வந்து லாஸ். கரெக்டா? அப்ப அந்த பொருள் வந்து எவ்வளவு மதிப்பு வந்திருக்கும்? அப்ப 100 மைனஸ் 22 எத்தனை? 78. அப்ப இந்த 78% தான் 1170. ஏன்னா லாஸ் போவோம். அப்ப அந்த 78% தான் 1170. ஓகேவா? இப்ப 1450 வித்தா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா வந்து 1450 எவ்வளோன்னு போட்டுடலாம். அப்ப இங்க என்ன வரணும்? 100%க்கு மேல வரணும். மேல வந்தாதான் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, கண்டுபிடிப்போமா? 78 தான் வந்து இப்ப இதுனா இப்ப நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனா மாத்திக்கலாம். 1450 இன்டூ 78/1170. கரெக்டா? 0க்கு 0 கேன்சல். இது பாருங்க 13 டபுள் அடியுமா? 9 டைம்ஸ். இது எத்தனை? 6 டைம்ஸ். இது 2, இது 3. ஓகேவா? இது பாருங்க, இது அடியும் பாருங்க. 4 3s are 12, 2 6.33 வருது. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா 90. வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து சரியா பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க.
சரியா போல. x equal to 78 into 1450 divided by 1170. இதுக்கு 0 0 கேன்சல். ஓகே டன். இது பாருங்க 613 9, இது 2 3 சார் 6, 3 3 சார் 9, 145 இன்டூ 2 எத்தனை? 290. அப்போ 290 3, 9 3 சார் 27, 2 6 0 2, அப்போ 0.66ன்னு போவோம். அப்போ 96.66 தான் வருது. அதாவது நம்ம காஸ்ட் ப்ரைஸ்க்கே இன்னும் வரலையே. ஆல்ரெடி காஸ்ட் ப்ரைஸ் 100% வச்சுக்கிறோம். அதுலேருந்து 22% லாஸ்ன்னும் போது அவர் வேல்யூ 1170. 1450 ரூபாய்க்கு வித்தாலும் எனக்கு என்ன வருது? அதோட வேல்யூ 96.66 தானே வருது. அப்போ 100% மீட்டே பண்ணல. அப்படின்னா இது லாஸ் 3.33%. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமான சம்பளம் இல்லை, லைட்டாக புரிஞ்சாலே போட்டுடலாம். அதாவது 1170 ரூபாய்க்கு விற்கக்குள்ள அவன் 22% லாஸ்பா. ஆனா அதுவே அவன் 1450 ரூபாய்க்கு வித்தா அவன் ப்ராஃபிட் மீட் பண்ணியிருப்பாளா இல்லை லாஸ் மீட் பண்ணியிருப்பாளா? அதாவது சிம்பிளா புரியும்னு வச்சுக்கா, நான் ஒரு கிலோ தக்காளி வாங்குறேன்ப்பா, 100 ரூபாய்க்கு வாங்குறேன். சரியா? நான் 90 ரூபாய்க்குள்ள எனக்கு லாஸ்ன்னு சொல்லிட்டான். 95 ரூபாய்க்கு விற்கக்குள்ள எனக்கு லாஸா ப்ராஃபிட்டான்னு கேட்கறேன். அதாவது நான் 100 ரூபான்னு நான் சொல்லவே இல்லை, தக்காளி விலை 100 ரூபான்னு சொல்லவே இல்லை. அப்ப நான் வாங்க இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் 100% எடுத்திருப்பேன். அப்ப 90 ரூபாய்க்குள்ள எனக்கு லாஸ்பா, 95 ரூபாய்க்குள்ள எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்க சொல்லுவான். அப்ப என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 100%க்கு அது மீட் ஆகுதான் பார்க்கணும். மீட் ஆகலன்னா என்னது, அப்ப லாஸ் தானே. அதே மாதிரி தான் இந்த சம். ஓகேங்களா? கடைசி சம். A man sells a mobile phone for 680. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 680. ஓகே டன். அண்ட் லாஸஸ் சம்திங், லாஸ் ஆம்பா, இது லாஸ் போட்டுங்க. அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஏதோ விற்கக்குள்ள லாஸ் ஆயிருக்கு. இஸ் கெயின் would have been double, it sold it for 1070. அப்போ 1070 ரூபாய்க்கு விற்கக்குள்ள என்ன ஆகுது? டபுள் ஆகலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம் நம்ம? 1070 ரூபாய்க்கு விற்கக்குள்ள 2 × 680, 1070 ரூபாய்க்கு இவ்வளோ டபுள் ஆகுது. ஓகேவா? அப்போ இதை வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம வழங்கும் போல நான் கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல வந்துடலாம். 680 = 2/1. இது ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சுக்காக தான் நான் இப்படி போட சொல்றேனே. ஓகேங்களா? எந்த சம்முக்கு அடிக்கணுமோ அந்த சம்முக்கு அடிக்கணும், அடிக்காத சம்முக்கு அடிக்க வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1070க்கு 2, 680க்கு 1. அப்ப இவன் வந்து 2, இவன் 1. இது இப்போ ப்ராஃபிட்னால ப்ளஸ் வச்சுப்போம், இது மைனஸ் வச்சுப்போம். ஓகே, அவ்வளோதான். அப்ப என்னது, இவன் 1 இவன் 2, இப்போ என்ன பண்ணான்? ஆட் பண்ணோம். அப்போ 3 யூனிட் தான் எத்தனை? இதோட வித்தியாசம் எத்தனை? 680 1070. 320 390. 390 தான் டிஃபரன்ஸ். இப்போ 3 தான் இந்த 390 போது அப்ப நமக்கு 1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை அடிச்சோம் அப்படின்னா 1 130. அப்போ ஒரு யூனிட் எத்தனை? 130. அப்ப வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் கேட்கறான். அப்ப இதுதான் வந்து 130ன்னு வச்சுப்போம். மைனஸ் 130 தான் இருந்திருக்கும். அப்ப அது கூட 130 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். 8 3 எத்தனை? 11, 810. ஆன்சரு 810. அப்படி இல்லைன்னா நீங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணலாம். 1070 மைனஸ் என்னது 2 டைம்ஸ் இருக்கு. 2 × 130. இதை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 810 தான் ஆன்சர் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த டைப் சம் முடிஞ்சிச்சு. இதோட நம்ம நெக்ஸ்ட் டைப் சம் பார்ப்போம். தேங்க்யூ.